கோவில் கடவுள் வெளியில் அதை அந்த கோவிலுக்கு ஏன் போகணுன்றதை கொஷின் பண்ணால் போன பிறகு என்னென்ன இருக்குது கோவில், என்ன இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா கேள்விகள் வரணும். புரோகிதர்கிட்ட கேட்கணும். அவரான சொல்கிற கதை உண்மையை சொல்லணும், பொய்யான கதையை சொல்லக்கூடாது. சரி, புரோகிதர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வாழ்க்கையில் மாதா பிதா குரு தெய்வம் 4 தானே சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டோம், குருவை இன்னும் கண்டுபிடிக்கலையே. குருவை கண்டுபிடிச்சா தானே அடுத்த படி நம்ம கடவுளுக்கு போக முடியுன்ற ஒரு அற்புதமான சனாதன தர்மங்க நம்மளுது. இதுங்க கோவிலுக்கு போகிற மார்க்கம். கோவிலுக்கு ஏதுக்கோ நம்ம ஒரு கஷ்டங்கள் சொல்லிக்கிறதுக்கு போகணும், ஓரளவுக்கு தாங்க. அந்த நம்பிக்கைன்றது ஓரளவுக்கு தான். 1000% விஸ்வாசம் இருக்கணும் கடவுள்கிட்ட. நீங்கள் 1000% நம்பிக்கை வைக்கிறீங்க, அது 1000% பல லட்ச சதவீதமாக மாறி மூட நம்பிக்கையாக மாறிடுது. இது குறை இல்லை, இது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான டிஸ்கனெக்ஷன் டு காடு. கடவுள்கிட்டேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு மூட நம்பிக்கைன்ற ஒரு நூலை உள்ளே போடுறீங்க. அந்த நூல் 2 பேரையும் கட் பண்ணி விட்டுரும். ஸோ இது மாதிரி அற்புதமான ஒரு மிகப்பெரிய யோகத்தை மகாவதார் பாபாஜி தான் கொடுத்துருக்குறாரு இந்த யுகத்துக்கு. அப்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு மிஞ்சினது என்ன இருக்குது லைஃப்பில்? எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இதை நீங்கள் செய்யணும். அதை பேலன்ஸ் பண்ணாத இது நீங்கள் செய்ய முடியாது. இப்போ நானுமே பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் வெறுமனே யோகி சித்தர்னு அப்படியே போயிட்டேன்னா, யோகி சித்தர் நம்ம நினச்சா நினைக்காது, கடவுள் நினைக்கணும். நீ யோகிடா, நீ சித்தன்டா, நீ சித்தன் யோகி அப்படின்னு கடவுள் சொல்லணும். கடவுள் எங்கேன்னு சொல்லுவார்? முதல்ல அந்த கடவுளை இந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இந்த யோகம், இந்த கிரியா. இதை தினம் செய்யணும். என்ன ஆனாலும் இதை நான் விட மாட்டேன். தினம் அரை மணி நேரமாவது உட்காருவேன். என்ன இவ்வளோ ஆஃபீஸ் பிரச்சனை, இதுங்க பொண்டாட்டி புருஷன் இவ்வளோ தாட்ஸ் உள்ளே வந்த பிறகு கூட கடவுள் பரீட்சிப்பார். சரி, இவன் 2 மணி நேரம் செய்ய முடியாது, 3 மணி நேரம் செய்ய முடியாது, 4 மணி நேரம் செய்ய முடியாது, அரை மணி நேரமாக செய்கிறானா அது போகிறோம். சம்டைம்ஸ் செய்ய முடியாது, 10 நிமிஷமாக செய். நான் சொல்கிறது எப்பேற்பட்ட நீங்கள் ஸ்டேஜில் இருந்தாலும் 10 நிமிஷம் செய். 10 நிமிஷம் ஒரு வாசி பண்ணாலும் போகிறோம். அப்பேற்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த யோகம் எல்லோரும் செய்யலாம், 10 நிமிஷமாக செய்யணும். கிரியாயோகம் வரத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது, அதுவும் செஞ்சுக்கோங்க. அதோடு கம்பைன் பண்ணி 1.5 வருஷம் 2 வருஷமாவது மினிமம் செஞ்சால் தான் அப்போ உங்கள் உடலில் இருக்கிற அணுசக்திகள்லாம் தயாராகி நீங்கள் இந்த உடலை தயார்படுத்துவீங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு டைமென்ஷன் தான் இந்த கிரியா. இதை கொடுத்த மகாதர் பாபாஜிக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்ல தேவையில்லை, கிரியா செஞ்சால் போகிறோம். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். ஓம் நன்றி.